ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த மாதிரி ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அதிக கிட்ட எப்போ கோபியை டிவோர்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் ராதிகாவுக்கு சப்போர்ட்டிவா ஈஸ்வரி கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஈஸ்வரியோ பாக்கியாவோட பேச்சை கேட்குற மனநிலைமையில கூட கிடையாது. அதனால அவங்கள உதாசீனப்படுத்திட்டு ராதிகா கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே அவங்களோட மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே சொல்லிடவே, உடனே அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ராதிகாவோ மனசுடைஞ்சு போய் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு செல்வியும் பாக்கிக்கிட்ட, ஏக்கா நீ இந்த பிரச்சனையில தலையிடுற, அது அப்படியே விட்டுருக்கா, அது என்ன ஆகுதோ ஆயிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா பாக்கியாவோ கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல செல்வி, இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ராதிகா தான் எல்லா தப்பையுமே பண்ணாங்கன்ற மாதிரியும் கோபி அப்பாவின்ற மாதிரியும் எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட பையன் முக்கியம் தான், அவங்க மேல பாசம் இருக்குன்னு தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனக்குமுறில செல்வி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா கிளம்பி போக. ஆனா இன்னொரு பக்கமும் ராதிகா ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நடு ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ராதிகா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அங்க என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா அவங்கள தேடி ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி பின்னாடியே மயுவோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவங்க கூடயே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ராதிகாவோ கஷ்டத்தோட ரோட கிராஸ் பண்ண. ஆனா அப்போ அவங்க அப்படி பார்க்கும்போது ரோட்ல வர வண்டியை கூட பார்க்காம கிராஸ் பண்றாங்க. ஏன்னா அப்போ கரெக்டா இந்த மாதிரி நடு ரோட்ல ஒரு பெரிய வண்டி வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு கவனிக்காம இந்த மாதிரி ராதிகா அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா தூரத்துல இருந்து இந்த விஷயத்த மயுவும் சரி ராதிகாவோட அம்மாவும் சரி பார்த்தது மட்டும் இல்லாம பதறி போய் ராதிகான்னு சொல்லிட்டு கத்த. அப்பதான் ராதிகா அந்த வண்டியவே நோட் பண்றாங்க. ஸோ அவங்க கடைசி நிமிஷத்துல அப்படியே நின்னதுனால அந்த வண்டி அவங்கள இடிக்காம போயிருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்டே நடந்திருக்க லெவலுக்கு அது ரொம்ப பெரிய சீரியஸான விஷயமா மாறி இருக்க வேண்டியது. ஆனா அப்போ உடனடியா இந்த மாதிரி ராதிகா கிட்ட வந்து அவங்க அம்மா அழுதுகிட்டே, ஏன் என்னாச்சு இப்படி அழுதுகிட்டே நடு ரோட்ல வர்ற வண்டியை கூட பார்க்காம வந்திருக்க, என்னதான் நடந்துச்சு, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்னதான் சொன்னாங்க, ஏன் இப்படி வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சு போய் ராதிகா நடு ரோட்லயே உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னோட அம்மா அழுகிறத பார்த்துட்டு மையோ அதிர்ச்சியில ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்கு. ஆனா ராதிகாவோட அம்மாவோ ராதிகா இப்படி ரோட்ல உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாம அவங்களுமே கண் கலங்கி ராதிகா கிட்ட, முதல்ல வா வீட்டுக்கு போய் நம்ம என்னனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க உட்கார வச்சு ராதிகா கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ராதிகா உள்ளுக்குள்ள அவ்வளோ சோகத்தை தேக்கி வச்சிருந்தனால இந்த மாதிரி மையம் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு அந்த மாதிரி வீட்டுல நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னாலதாம்மா இவ்வளோ பிரச்சனையும், அவங்க எல்லாரும் என்ன கோபியை டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்றாங்கம்மா, அது மட்டும் இல்லாம கோபி கூட அந்த வீட்டில் தான் அவங்க நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லி சொல்றாங்கம்மா, என்னால இது எதையுமே கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலம்மா, நான் எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்களோட நிம்மதியை கெடுக்கிறேனாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோபி மயுவோட பர்த்டேக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லி சொன்ன விஷயத்தையுமே ராதிகா எமோஷனலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவா அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பசங்களுக்கு தான் அவங்க அப்பாவா இருக்காங்கன்னு தோணுதுன்னு அவங்க மயு அங்க இருக்கிறது தெரியாமையே கவனிக்காம சொல்லிடவே, உடனே இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில மயுவோ அவங்களோட மனசுக்குள்ளேயே கோபியை பத்தி நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அப்பா மேல எவ்வளோ பாசம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத மனநிலைமையில இருக்கனால அவங்க அப்படியே வீட்டை விட்டு யாருக்குமே தெரியாம வெளியே கிளம்பி போறாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி தன்னாலதான் தன்னோட அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம தான் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா தன்னோட அம்மா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. தனக்காக ஒரு அப்பா வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சதுனாலதான் தன்னோட அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து கடைசியில இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு குற்ற உணர்ச்சியோட இதுக்கப்புறமா நம்ம அம்மா கூட இருக்க வேண்டாம், அப்படி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட அம்மா நமக்காகவாவது அந்த ஆளு கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க இப்படியே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாத வயசுன்றனால ஏதேதோ யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே வீட்டை விட்டு எங்கேயோ தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ராதிகாவோ இந்த மாதிரி தன்னோட சோகம் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி அழுது ரொம்பவே டயர்டானது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. ஆனா சமாதானம் ஆன உடனே அவங்க, அம்மா மயு மயு என்ன ஆனா, அவளை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையா, அவ என்ன ரூம்ல தூங்குறாளா அப்படின்னு கேட்க, உடனே இப்பதான் ராதிகாவோட அம்மாவுக்கும் மயுவோட ஞாபகமே வருது. உடனே மயு என் கூட தானே வந்தா, அது மட்டும் இல்லாம நம்ம கூட தானே வீட்டுக்குள்ள வந்தா, நான் அதுக்கப்புறமா அவளை கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான ராதிகாவும், அப்பனா நான் பேசுனது எல்லாத்தையுமே மயு கேட்டிருப்பாள்லம்மா,
ச்சே! அத கேட்டுட்டு அவ எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு நான் புரியாம, அவ இருக்கிறது கூட தெரியாம, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு, மயு மயுன்னு சொல்லிட்டு மயுவ கூப்பிட்டு பாக்க. ஆனா மயு எங்கருந்துமே வர்ற மாதிரி தெரியல. உடனே ராதிகாவும் பதற ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோட அம்மா, அப்பா அவ ரூம்ல தான் தூங்குவான்னு நெனைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மயுவோட ரூமுக்கு போய் பார்த்தா, அங்கேயுமே மயுவ காணோம். உடனே இந்த விஷயத்த பதறி போய் ராதிகா கிட்ட ராதிகாவோட அம்மா சொல்ல, உடனே ராதிகாவும் ரொம்பவே பதட்டத்தோட வீடு ஃபுல்லா மயுவ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே மயுவ அவங்களால பார்க்கவே முடியல. அதனால இன்னுமே பதட்டத்தோட அவங்களோட அம்மா கிட்ட, "மயு என்ன ஆனா? எங்க போனான்னு தெரியலையேம்மா. எனக்கு வேற ரொம்பவே பதட்டமா இருக்குமான்னு" சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க. உடனே ராதிகாவோட அம்மாவோ, "ஒருவேளை மயு நீ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோபி கிட்ட பேசுறதுக்காக போயிருப்பாளான்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே ராதிகாவும், "சரிம்மா நம்ம போய் அங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்னு" சொல்லிட்டு அங்க வரப்போக, ஆனா ராதிகாவோட அம்மாவோ, "இப்பதான் உன்னை எல்லாரும் அங்க அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. நீ இங்கே இரு. நான் போய் அங்க மயு இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ராதிகாவ அங்கேயே இருக்க சொல்றாங்க. ஆனா ராதிகாவோ, "நான் எத்தனை முறை அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நான் கோபிக்காக அங்க வந்திருக்கலாம். ஆனா இப்போ நான் என் பொண்ணுக்காக அங்க வரேன்" அப்படின்னு சொல்ல, ஆனா ராதிகாவோட அம்மாவும், "நீ அங்க வரவே கூடாதுன்னு" சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா. ஆனா ராதிகாவோ, "சரிம்மா நான் வீட்டுக்குள்ள வரல, வெளியவே நிக்கிறேன். நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள எப்படியோ சமாதானப்படுத்தி பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக. ஆனா அங்க போன ராதிகாவோட அம்மாவும் ரொம்பவே பதட்டமா டோர் கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி லேட் நைட்ல கிச்சன்ல நின்று வேலை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்ன இந்த நேரத்துல யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை திறக்கும்போது அங்க ராதிகாவோட அம்மா செம்ம பதட்டத்தோட டோர் ஓபன் பண்ண பாக்கியா கிட்ட, "மயு எங்க? அவ எங்க?" அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான பாக்கியாவோ, "என்ன மயுவை இங்க வந்து கேக்குறீங்க? மயு எதுக்காக இங்க வரப்போறா?" அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும், "அப்பனா மயு இங்க வரலையா? அப்பனா அவ எங்க போயிருப்பான்னு தெரியலேன்னு" சொல்லிட்டு பதட்டமா பேசிட்டு உடனடியா பாக்கியாவை கண்டுக்காம ராதிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக ஓடி போய் ராதிகா கிட்ட, "மயு இங்கேயுமே இல்லையா? அவ எங்க போனான்னு தெரியலேன்னு" சொல்லிட்டு கண் கலங்கி சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ராதிகா மறுபடியுமே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. "எல்லாமே என்னால தான். நான் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டதுனால தான் இந்த மாதிரி மயு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான்னு" சொல்லிட்டு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இந்த மாதிரி ராதிகாவோட அம்மா பேசிட்டு போனதுனால அவங்க பின்னாடியே வந்த பாக்கியாவும் ராதிகா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "என்ன மயுவை காணுமா? இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பான்னு" சொல்லிட்டு கேட்க. உடனே ராதிகாவோட அம்மாவும் இருந்த கோவத்துல பாக்கியாவை செம்மையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்களால தான் என்னோட குடும்ப நிம்மதியே போயிடுச்சுன்னு" சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கோவமா பேசிட்டு, "நம்ம மயுவை எங்கேயாவது போய் கண்டுபிடிக்கலாம். வா, இங்க எல்லா இடத்துலயுமே நம்ம தேடி பார்ப்போம்னு" ராதிகாவ அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போக. ஆனா அப்போ இதை பார்த்துட்டு பதறி போன பாக்கியாவும், "நம்மளுமே மயுவை தொடலான்னு" சொல்லிட்டு அவங்களுமே ரோடா மயு மயுன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போன மயுவோ எங்க போறதுனே தெரியாம ஒரு பார்க்ல உட்காந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த பக்கமா போன சில பேர் அவங்க கிட்ட வம்பு பண்ண பாக்குறாங்க. ஆனா அப்ப கரெக்டா இந்த மாதிரி வேற ஒரு அந்த பார்க்லயே தங்குற தாத்தா ஒருத்தங்க இந்த மாதிரி அந்த ஆட்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்க. மயுவுமே ரொம்பவே சோகத்துல இருந்ததுனால அந்த தாத்தாவை அவங்களுக்கு உதவி பண்ணனால அவங்களோட குடும்பத்துல நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த தாத்தா கிட்ட சொல்ல. உடனே இதை கேட்ட அந்த தாத்தாவும் மயு கிட்ட, "சரிம்மா, நீ உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சது எல்லாமே சரிதான். ஆனா இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு உங்க அம்மா சந்தோஷமா இருந்துருவாங்களா? அது மட்டும் இல்லாம அந்த ஆளை கல்யாணம் பண்ணது தப்புன்னு உனக்கு இப்ப புரிய வந்துருச்சுன்னா, இதுக்கப்புறமா உங்க அம்மா அந்த ஆள் கூட சேராம இருக்கிறத பத்தி நீ தானே உங்க அம்மா கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீ ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீ எப்படி நினைக்க ஆரம்பிச்சேன்னு" சொல்லிட்டு கேட்க. உடனே அப்பதான் அந்த விஷயத்த பத்தியே மயு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா சொல்ற மாதிரி கண்டிப்பா இப்போ நம்ம வீட்டுல இல்லைன்ற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஏற்கனவே இருக்க கஷ்டத்தோட இந்த கஷ்டமும் அதிகமாயிடும்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவை தானே இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம அந்த தாத்தா கிட்ட, "எனக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்றது தெளிவா புரிஞ்சிடுச்சு. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போக. ஆனா அந்த பார்க்ல இருந்த தாத்தாவோ திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த தாத்தா யாரு என்னன்றத நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி மயு ஒரு முடிவோட அவங்களோட அம்மாவை பார்க்கறதுக்காக மறுபடியும் அவங்களோட வீட்டு ரோட்லயே வந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இந்த மாதிரி மயுவை தேடி அலைஞ்சிட்டு இருந்த பாக்கியாவோ அவங்க வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட மயு கிட்ட போயிட்டு, "எங்கம்மா, எங்க போன நீ? உன்னை தேடி உன்னோட அம்மாவும் பாட்டியும் எப்படி கஷ்டப்பட்டு அலையிறாங்க தெரியுமான்னு" இந்த மாதிரி அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மயு கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம மயுவை உடனடியாக அவங்களோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு முதல்ல ராதிகாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயுவை நான் பார்த்துட்டேன்ற விஷயத்தையும் அவங்கள உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா மயுவோ இந்த மாதிரி பாக்கிய கிட்ட இருந்து போனை வாங்கி, "அம்மா, நான் முதல்ல வீட்டை விட்டு உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க இப்போ என்னை தேடி நம்ம வீட்டுக்கு போகாதீங்க. நான் பாக்கியா வீட்டுக்கு போக போறேன். முடிஞ்சா அங்க வந்துருங்கன்னு" சொல்லிட்டு போனை ராதிகா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கூட கேட்காம கட் பண்ணிடவே. உடனே இதனால ஷாக்கான ராதிகாவோ, "என்ன மயு வித்தியாசமா பேசுறாளேன்னு" சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம ரொம்பவே குழப்பத்தோட ரெண்டு பேருமே பாக்கியோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கு. ஆனா பாக்கியாவோ மயு ஏன் எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே புரியாததுனால
இருந்ததுனால கொஞ்சம் மையு கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்க ஆரம்பிக்க. ஆனால் மையுவோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் என்னனாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கி கூட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே பாக்கி கிட்ட இந்த மாதிரி நான் கோபி சார் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாதிரி கோபியை சாருன்னு சொல்லிட்டு மையு கூப்பிட்றத பார்த்துட்டு பாக்கியாவோ ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் மையு ஏதோ பேசணும்னு விருப்பப்படுற போலேன்னு சொல்லிட்டு கோபியோட டோர் கதவை தட்ட உடனே ஈஸ்வரி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஓப்பன் பண்ணும்போதே கோபியுமே எந்திரிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பாக்கியா வந்து நிற்கிறத பார்த்தா ஈஸ்வரியும் என்ன இவ்வளோ லேட் நைட்டில் எதுக்காக என்னை வந்து எழுப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கியாவும் இந்த மாதிரி கோபியை பார்க்கறதுக்காக மையு வந்திருக்கா என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனாலும் கண்டிப்பாக அவள் கோபிக்கிட்ட பேசாமல் இங்கேருந்து போக மாட்டான்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் அவளுக்கும் அவள் அம்மாவுக்கும் வேறு வேலை இல்லையா என் பையனை சாகடிக்காமல் அவங்க ஓயவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாக. ஆனால் இதை உள்ளேருந்து கிட்ட கோபியும் மையு இந்த நேரத்தில் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க எந்திரிச்சு மையுவை பார்க்கறதுக்காக வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் மையு கிட்ட போயிட்டு அவங்களோட தலையை தடவி விட்டுட்டு என்னம்மா எதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன வேணும் அப்படின்னு கேட்க உடனே மையுவும் கோபியோட கையை தட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமாவே என் மேலே நீங்கள் போலியான பாசத்தை இதுக்கு மேலேயும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை கோபி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாதிரி மையு தாங்கிட்ட கோபி சார்னு பேசுறதையும் அது மட்டும் இல்லாமல் போலியான பாசம்னு சொல்லிட்டு பேசுறதையுமே ஷாக் ஆகி கோபி பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மையு கிட்ட என்னம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனால் மையுவோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதான் சரியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த மாதிரி மையுவை தேடி ராதிகாவோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் இதோ இவ அம்மாவும் பாட்டியுமே வந்துட்டாங்க இங்கே வந்து என்ன நாடகம் போகிறதுக்காக இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடனடியாக ராதிகா கிட்ட என்னதான் உன் பொண்ணுக்கு பிரச்சனை அவள் எதுக்காக இந்த மாதிரி நடுராத்திரி வந்து ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும் மையு கிட்ட ஏம்மா என்னாச்சு எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க அதே மாதிரி மையோட பாட்டியும் ஆமாம்மா எதுக்காகம்மா வீட்டை விட்டு போனேன் இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்தா உன்னை தேடி நாங்கள் எவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கடைசியாக நீ வீட்டுக்கு வராமல் இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை கிட்ட நீ என்ன பேசணும் அவங்களுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கோபியும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன வீட்டை விட்டு மையு காணாமல் போனாலாம் மையு என்னம்மா என்னாச்சு எங்கே போன உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை சொல்லுமா அப்பா கிட்ட சொல்லு அப்பா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தோட கேட்குற மாதிரி மையு கிட்ட கேட்க ஆனால் மையுவோ செம்ம கொடுப்போட பிரச்சனையே உங்களை நான் என்னோட சொந்த அப்பாவா நினைச்சது மட்டும்தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு ஆனால் நீங்கள் என்னோட சொந்த அப்பா இல்லைன்றதை எப்போவோ ப்ரூஃப் பண்ணிட்டீங்க ஆனால் நான் இதை இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி போலியான பாசத்துக்காக என்னோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா ராதிகாவை திரும்பி பார்த்துட்டு அம்மா இந்த ஆளை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்கம்மா நான் உங்களை பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா எனக்கு நீங்கள் மட்டும் போதும் எனக்கு அப்பான்னு யாருமே தேவையில்லை எனக்கு நீங்கள் மட்டும் போதுமா உங்களுக்கும் நான் மட்டும் போதும்னா தயவு செஞ்சு இந்த ஆளை விட்டு பிரிஞ்சு வந்துருங்கம்மா எதுக்காகம்மா இந்த ஆள் கூட இருந்து கஷ்டப்படணும் இந்த குடும்பத்துக்கிட்டையும் நீங்கள் எதுக்காகம்மா இந்த அளவுக்கு அவமானப்பட்டு கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு அழுத மாதிரி நான் என்றைக்குமே உங்களை பார்த்ததே இல்லைம்மா இதுக்கப்புறமா நான் பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேம்மா அதனால தான் சொல்கிறேன் இந்த கோபி சார் நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாதிரி மயு சொன்னதை கேட்டுட்டு ஷாக்கில் ராதிகா நின்றுட்டு இருக்க கோபியோ ரொம்பவே அதிர்ச்சியில் மயு கிட்ட ஏமா ஏன் இப்படி பேசுகிற ராதிகா உங்ககிட்ட என்ன சொன்னா அப்பா மேலே நீ கோவமா இருக்கியா என்ன நாளைக்கு தான் உன் பர்த்டே இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மையுவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட பர்த்டேக்கு வரேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மையுவும் தேவையில்லப்பா நீங்கள் நாளைக்கு என்னோட பர்த்டேக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது நான் உங்களை எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட உண்மையான அப்பாவாக இருந்திருந்தா நான் கேட்காமையே வந்திருப்பீங்க எனக்காக நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் இப்படி என்னோட ஸ்டெப் டாடாக இருக்க போய் தானே எங்கள் அம்மா கூப்பிட்டுமே நீங்கள் உங்களோட பொண்ணோட கான்செப்டுக்கு போகணுன்றதுக்காக வரலன்னு சொன்னீங்க பரவாயில்ல நீங்கள் எடுத்த முடிவும் கரெக்டு தான் ஏன்னா அவங்க தானே அவங்களோட உண்மையான பொண்ணு நான் என்ன வேற ஒருத்தரோட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலப்பா இங்கேருந்து 4 வீடு தள்ளி இருக்க எங்களோட வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஆனால் உங்கள் பொண்ணோட கான்செப்டுக்கு மட்டும் 1-1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க ஹெவி சவுண்ட்லலாம் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பரவாயில்லப்பா அப்பா பாசத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது ஒன்றுமே இல்லைப்பா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நான் நீங்கள் என் மேலே அதே அளவுக்கு பாசத்தை காட்டணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என்னோட உண்மையான அப்பா இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கோபியோட ரெட்டை வேட அப்பா பாசத்தை அப்படியே கிழிக்கிற மாதிரி பேச உடனே இதை கேட்டுட்டு கோபியும் குற்ற உணர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மயு நான் கொஞ்ச நாள் தான்மா என்னோட உடம்பு சரியாக்குற வரைக்கும் தான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறமா நான் மறுபடியுமே அந்த வீட்டுக்கு வந்துடுவோமா அப்படின்னு சொல்ல உடனே மையுவும் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதனப்பா பிடிச்சிருக்கு நீங்கள் இங்கே இருங்க அது மட்டும் இல்லாமல் இதை தானே நீங்கள் உங்களோட வீடோ உங்களோட குடும்பமும் நினைக்கிறீங்க அந்த வீட்டுக்கு நீங்கள் இதுக்கப்புறமா வந்து கஷ்டப்பட தேவையில்லை நாங்கள் நாளைக்கே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரோட முகத்திலையுமே முழிக்கவே வேண்டாமா ஏன்னா இவங்க எல்லாருமே உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்கல்லம்மா அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் யாருமா கஷ்டப்படுத்துறாங்க யாரும் உங்களை ஒன்றுமே சொல்லலை ராதிகா பிரச்சனை பண்ணனால தான் அதை எதிர்த்து
பாட்டியும் அவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா பேசினாங்க. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேம்மா, அதனால கொஞ்சம் அமைதியா முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. ஆனா மையுவோ, போங்கப்பா உங்களுக்கு தான் உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்குன்றது புரியவே இல்ல. இந்த பாட்டி அம்மா கிட்ட எவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு எந்த உண்மையுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, ஏன் இந்த இனி அக்கா கூட அம்மா கிட்ட எவ்வளோ மோசமா பேசுனாங்க தெரியுமா? சொல்லப்போனா அவங்க பேசினதுலயே அம்மா மனசொடைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க போனதுக்கு அப்புறமா குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். நீங்க இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா அது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்க என்னடான்னா, அம்மா தான் இங்க வந்து பிரச்சனை பண்ணதான் நெனச்சிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. உங்களுக்கு அம்மா தானே இங்க கெட்டவங்களா தெரியிறாங்க. அப்படியே இருந்துட்டு போட்டும். இதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படி தெரிய மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் அம்மா உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அம்மாவ பத்தி இப்படி தப்பா யோசிக்க வேண்டிய நிலைமையே வராதுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, ராதிகா கிட்ட "அம்மா என்னம்மா இவங்களுக்கு நீங்க டிவோர்ஸ் குடுத்துருவீங்கல்ல? இதுக்கப்புறமா உங்களுக்கு நான் மட்டும் போதும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்டுட்டு கோபி ராதிகா கிட்ட "ராதிகா, மயு என்ன பேசுறா பாரு. அவகிட்ட சொல்லி புரிய வை" அப்படின்னு சொல்ல. ஆனா ராதிகாவோ, மயு இந்த மாதிரி பேசுறாளேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செம்ம அதிர்ச்சியிலயும், இன்னொரு பக்கம் ரொம்பவே ஆச்சரியத்திலும் இருந்ததுனால மயு கிட்ட "மயுமா, இது எல்லாத்தையுமே நீ எப்படிம்மா இப்படி தெளிவா பேசிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே மயுவோ "இந்த மாதிரி தெளிவு எனக்கு முன்னாடி வரலம்மா. நான் ஏற்கனவே குழப்பத்துல இருந்தனால தான் இந்த வீட்ட விட்டே போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ட விட்டு போனதுக்கு அப்புறமா பார்சல் நடந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, அந்த தாத்தா மூலியமா தான் எனக்கு இந்த முடிவை எடுக்கணும்னே தோணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு மயு தெளிவான முடிவ தான் யோசிச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவும் கோபி கிட்ட "மயு சொன்னது தான் நடக்கும். இதுக்கப்புறமா எனக்கு என் பொண்ணு மட்டும் போதும். வேற யாரும் தேவையில்லன்னு" சொல்லிட்டு மையோட கைய பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போக, அப்ப இத பார்த்துட்டு கோபியும் செம்ம அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. பாக்கியாவோ ரொம்பவே ஆச்சரியத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி மையோ இந்த மாதிரி தன்னோட அம்மா கூட போகும்போது பாக்கியாவ திரும்பி பார்த்துட்டு "உங்களுக்கு ரொம்பவே நன்றி ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, ஈஸ்வரி கிட்ட "நீங்க என்னோட அம்மாவ படுத்தின கஷ்டத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா தண்டனைய அந்த கடவுளே உங்களுக்கு குடுப்பாங்கன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கரெக்ட்டா போகலான்னு சொல்லிட்டு போகும்போது, அப்ப கரெக்ட்டா அவங்க செவுத்துல மாட்டியிருக்க ஃபோட்டோவ பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட "அம்மா, இந்த தாத்தா தான் எனக்கு பார்க்ல வச்சு உதவி பண்ணாங்கன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு அங்க இருக்கவங்க அத்தன பேருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ராதிகாவும் அத விட ஷாக்கோட "இந்த தாத்தாவ நீ பார்த்தியான்னு?" கேட்க, உடனே மையுவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே அத கேட்டுட்டு ஈஸ்வரியும் என்னோட புருஷனா வந்து இந்த மாதிரி இவகிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கோபியும் அத விட அதிர்ச்சியிலயும் ஷாக்லயும் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.